ஹாய் காய்ஸ், இந்த தீபாவளி கிட்ட வர வர என் வீட்டாளுங்க தொல்லை தாங்க முடியல. அதுலயும் என் ஹஸ்பண்டோட தொல்லை தான் சுத்தமா தாங்க முடியல. ஓவரா இருக்கு அட்ராசிட்டி எல்லாம். இப்பெல்லாம் எந்த ஷாப்பிங் போனாலுமே ஷர்ட்ஸ் வந்து கரெக்டான ஃபிட்டிங்ல இருக்குது இல்லையா? சோ அவன் வந்து எப்பவுமே எடுத்து ஆல்டர் பண்ணுவான். அவன் நிறைய இடத்துல கொடுத்திருக்கான். பட் கடைசியில ஒரு அங்கிள் தான் செட் ஆனாரு. அவர்கிட்ட தான் கொண்டு போயிட்டு இருக்கோம். இப்ப நாங்க ட்ரெஸ் ரெண்டுத்தையுமே எடுத்துட்டு அவர் வந்து இந்த டோல்கேட் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து ஒரு மரத்தடியில வச்சிட்டு இருப்பாரு. ஒரு சின்ன பொட்டி கடை. அதுலதான் கொண்டு போய் குடுக்குறானே. அவர்கிட்ட நான் கேட்டேன், சும்மா பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்றீங்களாண்ணா அப்படின்னு கேட்டேன். இல்லம்மா, வெறும் ஆல்டர் மட்டும் தான் நான் பண்றேன் நானு அப்படின்னு சொன்னாரு. நான் கூட சின்ன வயசுல எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்தாங்கன்னா கரெக்டா ஆல்டர் பண்ணிட்டு தீபாவளி அன்னைக்கு காலையில குளிச்சுட்டு அந்த புது ட்ரெஸ் போட்டுட்டு ரோட்ல இருக்க எல்லாருக்குமே இதுதான் என்னோட தீபாவளி ட்ரெஸ்ன்னு சொல்லி காமிச்சிட்ட பிறகுதான் அந்த ட்ரெஸ் வாங்கின நிம்மதியே எனக்கு கிடைக்கும். சும்மா சாங்கியத்துக்குன்னு அந்த புது ட்ரெஸ் போட்டுட்டு 2 பட்டாசை வெடிச்சுட்டு வீட்டுக்குள்ள ஓடி போயிட்டு மறுபடியும் வீட்டுக்கு போற ட்ரெஸ் போட்டு வந்து எல்லா பட்டாசையும் வெடிப்பேன் நானு. எங்க அம்மா வெளியவே என் கூடவே உட்காந்துட்டு அந்த திரி வந்து பிச்சு பிச்சு கொடுப்பாங்க எல்லா பட்டாசுலயுமே. எப்பவுமே இந்த மழை வந்து இந்த தீபாவளியை கெடுக்கும். பார்க்கலாம் இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு.